தமிழாசிரியர்கள் மத்திய அரசின் புள்ளி விவரம் தந்த அதிர்ச்சி. மும்மொழி கொள்கையை ஏற்கலன்னா கல்வி நிதி விடுவிக்க முடியாதுன்னு விடாப்பிடியா இருக்கிறதால மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையில பெரும் மோதல் நிலவிட்டு வருது. இதற்கிடையில நடந்த விவாதங்கள்ல மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள்ல இருக்கிற எல்லா பள்ளிகள்லையும் 3 மொழி கற்றுத்தரப்படுதா அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்ததோட பல வட மாநிலங்கள்ல ஒரு மொழியை கூட சரியா பயிற்றுவிக்கப்படுறது இல்லைன்னு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வந்துச்சு. இப்போ அந்த கருத்துக்கள் எல்லாம் உறுதிப்படுத்தும் விதமா நாடாளுமன்றத்துல மத்திய அரசே ஒரு தரவை வெளியிட்டிருக்காங்க. அதுல இந்தியா முழுவதும் இருக்கிற பள்ளிகள்ல எத்தனை மாணவர்கள் 3 மொழியை படிக்கிறாங்க அப்படிங்கிற தரவுகள் மாநில வாரியா கொடுக்கப்பட்டிருக்கு. இது மும்மொழி கொள்கையை ஏற்ற மாநிலங்கள் எதுவும் பள்ளிகள்ல 100% 3 மொழி கற்றுத்தரப்படல அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. மும்மொழி கொள்கை ஏற்ற மாநிலங்களில் 3 மொழிகள் பயிற்றுவிக்கப்படுவதில்லை என்று தரவுகள் மூலம் உறுதிப்படுத்திய மத்திய அரசு மும்மொழியை ஏற்காத தமிழ்நாட்டில் எத்தனை மாணவர்கள் 3 மொழி கற்கிறார்கள், இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். நாடு முழுக்க இருக்கிற பள்ளிகள்ல எத்தனை மாணவர்கள் 3 மொழியை படிக்கிறாங்கன்னு தூத்துக்குடி தொகுதி MP கனிமொழி நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு மாநில வாரியான தரவுகளோட மத்திய அரசு பதிலளிச்சிருக்காங்க. அதுல இந்தியா முழுவதும் 9,06,225 பள்ளிகள்ல 18,53,18,537 மாணவர்கள் 3 மொழி படிக்கிறாங்க. இது பள்ளிகள்ல பயிலும் மொத்த மாணவர்கள்ல 74.7%. நாட்டோட மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்துல 2,11,114 பள்ளிகள்ல 3,37,58,481 மாணவர்கள் 3 மொழியை படிக்கிறாங்கன்னு இது அந்த மாநிலத்துல பள்ளியில படிக்கும் மொத்த மாணவர்கள்ல 81% தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிரதமர் மோடியோட சொந்த மாநிலமான குஜராத்ல 97.6% பள்ளி மாணவர்களும், ராஜஸ்தான்ல 82.3% பள்ளி மாணவர்களும் 3 மொழி படிக்கிறாங்க. மத்திய பிரதேசத்துல 77.6%, மகாராஷ்டிராவில் 87% மாணவர்களும், மேற்கு வங்கத்துல 72.9% மாணவர்களும் 3 மொழியை படிக்கிறாங்க. கல்வியில ரொம்பவே பின்தங்கிய மாநிலமா இருக்கிற பீகார்ல வெறும் 58% மாணவர்கள் மட்டுமே 3 மொழியை படிக்கிறாங்க. தென் மாநிலங்களான ஆந்திராவில் 75.7% மாணவர்களும், தெலங்கானாவில் 89.3% மாணவர்களும், கர்நாடகாவில் 89.5% மாணவர்களும், கேரளாவில் 86.1% மாணவர்களும் 3 மொழியை படிக்கிறாங்க. இது மும்மொழி கொள்கையை ஏற்ற மாநிலங்கள்ல 100% மாணவர்கள் 3 மொழி படிக்கிறது இல்லைன்னு இந்த தரவுகள் மூலம் உண்மை வெளியாகி இருக்கு. தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளில் பயிலும் மொத்த மாணவர்கள்ல 30 லட்சம் பேர் 3 மொழி படிக்கிறாங்கன்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருந்தார். அப்போதே அது பொய்யான தகவல்னு திமுகவினர் பதிலளித்த நிலையில மத்திய அரசோட தகவலும் அண்ணாமலை சொன்ன எண்ணிக்கை தவறுன்னு உறுதிப்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் 1905 பள்ளிகள்ல மட்டுமே 3 மொழி பயிற்றுவிக்கப்படுதுன்னு அதுல 14,342 மாணவர்கள் மட்டுமே 3 மொழியை படிக்கிறாங்கன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மொத்த பள்ளி மாணவர்கள்ல வெறும் 10.8% மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மும்மொழி பயிற்றுவிக்கப்படுற மத்திய அரசு நடத்தும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல நிரந்தர தமிழாசிரியர் ஒருத்தர் கூட இல்லைன்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. அதே சமயம் ஹிந்திக்கு 86 ஆசிரியர்களும், சமஸ்கிருதத்துக்கு 65 ஆசிரியர்களும் இருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரத்தை கேள்வி எழுப்பி இருக்கும் திமுக MP கனிமொழி, அரசமைப்பு சட்டத்துல ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் தேசிய மொழின்னு வரையறுக்கப்பட்டிருக்கா அப்படின்னும், கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் வழியா எந்த தாய்மொழியை காக்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. மொழி விவகாரத்துல திமுக கூட்டணி முன்வச்ச புள்ளி விவரங்களை பாஜகவினர் மறுத்த நிலையில அவங்க முன்வச்ச புள்ளி விவரங்களை உறுதிப்படுத்துற விதமா அமைஞ்சிருக்கு மத்திய அரசோட புள்ளி விவரங்கள்.